இருந்தே வர ஆரம்பிச்சிட்டாரு. பிதாவும் இருக்கிறாரு, ஆவியானவர் வர ஆரம்பிச்சாரு. யாரு இல்ல? குமாரனாகிய சரீரத்துல வரக்கூடிய குமாரன் மட்டும்தான் இல்ல. அவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க, வெளிப்படல. இவங்க 2 பேருமே வெளிப்படுறாங்க, பிதா வெளிப்படுறாங்க. அதனாலதான் பேதுரு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுப்பாரு. சில கேள்வி இருக்கும், உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. சிலர் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கொடுக்குறாங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால கொடுக்கணும், ஏன் இயேசு? அப்ப அங்க ஆல்ரெடி அவங்களுக்கு யார தெரியும்? இந்த 3000 பேருக்கு யார தெரியும்? இயேசுவை மட்டும் தெரியாது, பிதாவை தெரியும், குமாரனை தெரியும். யார தெரியாது? இயேசுவை மறுதலிக்கிறாங்க. மறுதலித்து இயேசுவை அவர் முன்னிறுத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதனால ஆவியானவர் ஆல்ரெடி பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, புதிய ஏற்பாட்டுல தான் ஆவிக்குரிய சபை, பழைய ஏற்பாடு ஆவிக்குரிய சபை தான். புதிய ஏற்பாட்டுல இரக்கம், பழைய ஏற்பாட்டுல பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், கத்தி, அதாவது கண்ணுக்கு கண்ணுன்ற மாதிரி கர்த்தர் சுட்டு எரிச்சிடுவாரு. எலியா அக்கினி இறக்குறாரு, 850 தீர்க்கதரிசியை வெட்டி போட்டாருன்னு பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது. வைராக்கியம் இருந்த ஆட்களா இருக்கிறாங்க. இந்த கருணை கண்ணன் இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் நமக்கு இரக்கம் கிடைச்சது. இதுமே தெரியாது உங்களுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் உட்கார்ந்து இருக்குது இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான். ஆமா, பழைய ஏற்பாடு காலம் ரொம்ப டஃப், ரொம்ப கஷ்டம், நிக்கலாம் முடியாது. பலிபீடம் இருக்குல்ல, பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஊழியக்காரன் போக முடியாது. ஊழியக்காரன் போனா கூட அதுக்கு என்ன இருக்கணும்? அந்த முறையின்படி அவன் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்கப்பட்டதான் உள்ள போக முடியும். ஜனங்கள்லாம் வெளில நிக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது என்ன பண்ணணும்? ஒரு அங்கி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அங்கில என்ன பண்ணணும்னா அந்த மணி கட்டப்பட்டிருக்கும். இந்த மணி என்ன போகணும், உள்ள போனா நடக்கும் போது, ஆராதனை செய்யும்போது சத்தம் டங்கு டங்கு டங்குன்னு கேட்கும். கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு சத்தம் கேட்காது. திடீர்னு சத்தம் கேட்கலன்னா அங்க ஆளு க்ளோஸ். எவ்வளவு பெரிய பயங்கரமான கடவுள் வந்திருக்காரு பாருங்க. மணி சத்தம் கேட்கலன்னா, அல்லேலூயா, மணி கேட்கல, சத்தம் கேட்கலாம் பாப்பா, என்னடா சத்தம் கேட்கலன்னு பார்த்தா அந்த கயிறு என்ன பண்ணுவோம், இல்ல எடுத்தா ஆள் பாடியா வருவாரு. அதான் பழைய ஏற்பாடு காலம். அப்ப எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது, ஒரு கூட்டம் தான் ஊழியம் செய்ய முடியும். இந்த நபர் தான் ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். அங்க யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா, தீர்க்கதரிசிகள் மத்தியில வந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள செயல்பட்டார்? தீர்க்கதரிசிகள் மூலமாக. அல்லேலூயா. அவர் செயல்பட ஆரம்பிச்சார், தீர்க்கதரிசி மூலமாக செயல்பட ஆரம்பிச்சார். தேவ வல்லமைக்காக அவர் வெளிப்பட்டார். மக்களுக்குள்ள வைராக்கியம் கொள்றதுக்காக வெளிப்பட்டாரு. சில பர்டிகுலரா சில நபருக்குள்ளதான் வெளிப்பட்டார். இப்ப நீங்க யோசிப்பு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் யோசிப்பு புத்தகம் ஆதியாகமம் 41 நீங்க வாசி பாத்தீங்கன்னா 38 வாசிங்களேன், வாசிங்க பாப்போம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல